வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ராகி நட்ஸ் குக்கீஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸோடு உங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு, அதே கப்பில் முந்திரி பருப்பு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. பூசணி விதை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால். நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி விக்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்களால் பீட் பண்ண முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் பவுடரையும் இதோடையே சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் தன்மையை அப்போ தான் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பால் 1/2 கப்பு சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நான் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பால் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சமாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். வெம்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா லிக்விட் ஆயிரும். சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இலகுன தன்மையாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சு எடுத்து வச்சாச்சு. குட்டியூண்டு மாவு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருந்த எள்ளு, அந்த எள்ளு மேலே நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு இந்த கையால் இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா குக்கீஸ் மாதிரி வந்துடும். இந்த ஷேப்புக்கு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 100 கிராம் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 குக்கீஸ் கிடச்சிச்சு. இப்போ மீதம் இருக்க மாவுகளையும் இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸாகவும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் மேலாக வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு 30லேருந்து 45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா கரையிரும். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன். ஹெல்த்தியான ராகி நட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியாக இந்த மாதிரி கொடுங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு